அதிமுகவின் 2ஆம் தலைவராக உயர்ந்த சி.வி. சண்முகம், கூட்டணி தொடர்பான அனைத்து முடிவுகளும் தனி ஒரு ஆளாய் எடுப்பதால் அதிமுகவில் பரபரப்பு. கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது விழுப்புரம் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்த சி.வி. சண்முகம் தற்போது ராஜ்யசபா எம்.பி.யாக உள்ளார். ஆனால் அதிமுக ஆட்சி காலத்தில் சட்டத்துறை அமைச்சராக இருந்தார். தற்போது ஜெயலலிதா மறைவிற்கு பின்னர் ஏற்பட்ட பிளவு காரணமாக தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அணியில் பயணித்து வந்தார். அப்போதிலிருந்தே சி.வி. சண்முகம் கட்சி விஷயங்களில் முக்கிய முடிவுகள் எடுப்பதில் கைதேர்ந்தவராக இருந்து வந்தார். தற்போது 2ஆம் கட்ட தலைவர்களாக உள்ள கே.பி. முனுசாமி, திண்டுக்கல் சீனிவாசன், எஸ்.பி. வேலுமணி அவர்களுக்கு டஃப் கொடுக்கும் வகையில் சி.வி. சண்முகம் தனது ஆதரவாளர்கள் மூலம் எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கலை கொடுத்து வந்தார். தற்போது அதிமுக கூட்டணியில் இணைய எந்த கூட்டணி கட்சிகளும் வரவில்லை என்று சமூக வலைதளங்களில் அதிமுக கேலிக்குண்டாக பா.ம.க. மற்றும் தே.மு.தி.க., பா.ஜ. கூட்டணி இணைவதற்கான 70-80% வாய்ப்புகள் இருந்த போதிலும் சி.வி. சண்முகம் தனி ஒரு ஆளாக சென்று ராமதாஸ் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி தற்போது பா.ம.க.வை அதிமுக கூட்டணிக்குள் கொண்டு வந்திருக்கிறார். இதன் மூலம் சி.வி. சண்முகம் மிகப்பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய பா.ம.க.வை தங்கள் அணிக்குள் கொண்டு வந்திருப்பது அதிமுக தலைவர்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. ஒருபுறம் மற்ற கட்சிகளுடன் பேசி வருகிறார். தே.மு.தி.க.விடம் சி.வி. சண்முகம் பேசி வருகிறார். விரைவில் சி.வி. சண்முகம் பேச்சு மூலம் தே.மு.தி.கவும் அதிமுக கூட்டணியில் கிட்டத்தட்ட உறுதியான தகவலாகி இருக்கிறது. எனவே கூட்டணி தொடர்பான அனைத்து முடிவுகளையும் சி.வி. சண்முகம் எடுப்பதால் கட்சியில் முக்கிய நிர்வாகிகள் பலர் சி.வி. சண்முகத்தை தங்களது பதவி தொடர்பாக அணுகி வருகின்றனர். எனவே எடப்பாடி பழனிசாமிக்கு அடுத்து தங்களது முக்கிய தலைவராக சி.வி. சண்முகத்தை பார்க்க தொடங்கியுள்ளனர். எனவே வருங்காலத்தில் எடப்பாடி பழனிசாமி சி.வி. சண்முகத்தின் நம்பிக்கை நாயகனாகவும் தேர்தல் கூட்டணி, தேர்தல் வேட்பாளர்கள் முடிவு போன்றவற்றில் சி.வி. சண்முகம் கை ஓங்கும் எனவும் பரபரப்பான தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன.